பிரபல மீடியா நிறுவன அதிபர் உதய பெருமாள் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுவதாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். திரு உதய பெருமாளின் அரசியல் வருகை நடக்கவிருக்கும் தேர்தலில் அவரது தொகுதிக்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சேமா. இனிமே என்ன நடக்கணும்? நான் அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னேன்ல பாருமா, நான் இந்த நிலைமையில இருக்கேன். இது எல்லாமே தெரிஞ்சும் பாருங்கம்மா, நாமினேஷன் பண்ணிருக்காரு. அப்போ அவருக்கு என்ன விட இந்த நாமினேஷன் தான் முக்கியமா போயிடுச்சா? உன் அப்பாக்கு நீ இப்படி பண்ணிக்கிட்ட விஷயமே தெரியாது. நான் எவ்வளவு தடவை போன் பண்ணியும் உங்க அப்பா போனே அட்டெண்ட் பண்ணல. அம்மா, அவர் போன் அட்டெண்ட் பண்ணாம இருந்திருக்கவே மாட்டாரு. அவரை போன் அட்டெண்ட் பண்ண விடல. கபிலா, என்னடா இதெல்லாம்? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? டேய், அப்படி என்னடா உனக்கு ஈகோ? நானும் தானே சித்தப்பா கிட்ட சொல்லி பார்த்தேன், எலெக்ஷன்ல நிக்கணும்னு. அவர் ரொம்ப உறுதியா இருக்காருடா. இதுக்கு யாரால என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நாம சித்தப்பாவுக்கு துணையாதான் இருக்கணுமே தவிர, நாமளே அவருக்கு எதிரா நின்னா அவரோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு நீ நினைச்சு பாத்தியா? இது நாள் வரைக்கும் நீ தப்பு பண்ணா அவர் கண்டிச்சிருக்காரே தவிர, என்னைக்காவது ஒரு நாள் உன் விருப்பத்துக்கு மாற நடந்திருக்காரா? அப்படிப்பட்ட அவரு ஒரு விஷயத்துல உறுதியா இருக்காருன்னா நீ அதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்க வேணாமாடா? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க என்னடா செய்வோம்? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். சித்தப்பா எலெக்ஷன்ல நிக்கிறதால என்னடா அப்படி பெருசா ஆயிட போகுது? இத்தனை வருஷத்துல நாம பார்க்காத பிரச்சனையாடா புதுசா ஏதாவது பார்க்க போறோம்? இல்ல நம்மளால சமாளிக்க முடியாதா? எல்லாத்தையும் தாண்டி தானடா வந்திருக்கோம். அதே மாதிரிதான் இதையும் நாம ஃபேஸ் பண்ணணும். வணக்கம் மேடம். என் பேர் சாந்தி. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஏதோ பர்சனல்னு சொன்னீங்களாமே. மேடம், நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன். ஹலோ, முதல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. அது எப்படிப்பட்டதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இந்திராணி உங்களோட எதிரி தானே? அவளோட சித்தப்பா கூட இப்ப எலெக்ஷன்ல நிக்க போறாருல, அவரை பத்தி தான் சுட சுட ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். இப்ப சொல்லுங்க, நான் கொண்டு வந்த கண்டென்ட் எப்படிப்பட்டது? இது எனக்கு கிடைச்சிருக்கிற ஜாக்பாட். கபிலனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அத்தனை தடவை இவருக்கு போன் பண்ணேன். ஆனா அவர் போன் அட்டெண்ட் பண்ணவே இல்லை. இது ஓன் வேலைதான்னு எனக்கு தெரியும். நீ இவ்ளோ மோசமா நடந்துக்கிறியே, என் பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வந்து பார்த்தா எல்லாம் சரியாயிடுமா? இல்ல நீ அததான் எதிர்பார்க்கறியா? செல்வநாயகி, என்ன இப்ப என்ன சொல்ல போறீங்க? நாமினேஷன் பண்ண போன இடத்துல போன் அலோட் இல்ல. அதனால போனை சைலண்ட்ல போட்டு இவங்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். நாமினேஷன் முடிஞ்சதும் போனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே விஷயம் தெரியும். கபிலன் இப்படி செய்வான்னு நானும் எதிர்பார்க்கல செல்வநாயகி. விடு, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். ஐலிமா, நான் அங்கிருந்து ரிசைன் பண்ணி 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்படியா? ஏன் ரிசைன் பண்ணீங்க? நான் அங்க இருந்தா என் பொண்டாட்டிக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனாலதான் அதை ரிசைன் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம இனிமே என் ஒய்ஃபுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்யறதாவும் இல்ல, அவளுக்கு பிடிக்காதவங்க யார்கிட்டையும் நான் பேச போறதும் இல்ல.
ஏன் இப்பதான் ஞானோதயம் வந்துச்சோ? இத்தனை வருஷமா இந்த அறிவு வரலையா? அது தப்பு பண்றது மனுஷன் சுபாவம். அந்த தப்ப திருத்திக்காம இருக்கிறது தான் இன்னும் பெரிய தப்பு. நான் ஏதோ தெரியாம சின்ன சின்ன தப்பு பண்ணிருக்கேன். நான் இப்போ எல்லாத்தையும் சத்தியமா திருத்திக்கிட்டேன். இப்படி எல்லாத்துக்கும் முறைச்சா எப்படி? நான் சத்தியமா உண்மையை தான் சொல்றேன். அண்ணி, என்ன? நீங்க ஏதோ சீரியஸா யோசிக்கிற மாதிரி தெரியுது. வேற என்ன எலி? எல்லாம் அந்த மோனிகாவை பத்தி தான். அவ என்ன பண்ண போறான்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இல்லையே, திடீர்னு உங்க திங்கிங் வேற எங்கேயோ போன மாதிரி தெரிஞ்சுது. நான் என்ன திங்க் பண்றேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீயா எதையும் இமேஜின் பண்ணிக்காத. இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு என்னோட சேனல்ல ஒரு முக்கியமான ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்கு. என்ன நீ மோனிகா சொன்னதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நீங்க தைரியமா இருங்க. இல்ல அக்கா, அவளாம் ஒரு ஆள்னு அவ சொன்னதை நினைச்சு நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. அவளுக்கு எந்த விஷயத்தையுமே உருப்படியா பண்ண தெரியாது. இப்ப கூட அவ என்ன செஞ்சாலும் எப்படியும் அறகுறையாதான் செய்வா. அவளை பத்தி நினைச்சலாம் நீங்க பெருசா ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. எப்படி சிவா என்னால நார்மலா இருக்க முடியும்? அந்த மோனிகா டைரக்டா என்கிட்ட மோதினாதான் பிரச்சனை இல்லையே. என்ன பழி வாங்கறதுக்காக நம்ம குடும்பத்து மேல கை வைக்கிறதா சொன்னா, அதுவும் நைட் 8 மணிக்கு அவளோட டிவி சேனல்ல வேற பார்க்க சொல்லியிருக்கா. என்ன பண்ண போறான்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. டைம் வேற 8 ஆயிடுச்சு.